ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் பாஷா. பாருங்கள், ஒரு வியாபாரத்துக்கு வந்திருக்கேன். வெளியில் இன்றைக்கி சனிக்கிழமை இல்லையா, வியாபாரத்துக்கு வந்திருக்கான். என்னென்னா, ஒரு 4 பேரை நம்ம அவாய்ட் பண்ணாலே போதும். 4 பேரை அவாய்ட் பண்ணாலே போதும், நம்ம வாழ்க்கையிலேயும் ஜம்முன்னு இருக்கலாம். அதில் முதல்ல இருக்கிறவன் யாருன்னா, நமக்கு ஒரு ஜாதிக்கு ஒரு பிரச்சனை, நம்ம ஜாதி நம்ம தான் காப்பாற்றணும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவான் பார்த்தீங்களா, அவனை முதல்ல அவாய்ட் பண்ணணும். ஏன்னா அவன் சொல்லுவான், உங்கள் அம்மா வேறு ஜாதி தான், ஆனால் உங்கள் அப்பா என் ஜாதி, அதனால் நீ வா, உன்னை எப்படியாவது உன்னை வா, லைஃப்பில் நான் வேறு இடத்துக்கு கொண்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவான். ஆனால் அவங்ககிட்ட போயிடாதீங்க. உன்னை வச்சு நல்லா சம்பாதிச்சிருவான். அடுத்த இன்னொருத்தன் இருக்கான், ஒரு ஹீரோன்ற பேரில் வருவான். அவனை ரசிகனா நீ போ. அவன் என்ன பண்ணுவான், அவன் படத்தை கதையே இருக்காது, கையை காலை ஆட்டி முடிய ஒரு மாதிரி கட் பண்ணி உன்னை ஒரு கூடவே அவன் படத்தை நல்லா ஓட வைக்கிறதுக்கு உன்னை நல்லா ரசிகனாக்கி உன்னை வச்சு நல்லா சம்பாதிப்பான், கோடியாக சம்பாதிப்பான். ஆனால் நீ அப்படியே தான் இருப்ப. அவன் எங்கேயோ போயிடுவான், அடுத்த எங்கே பணம் சம்பாதிச்சு வேறு லெவலுக்கு போயிடுவான். ஒருத்தன் இருக்கான். நம்ம அடுத்தது பார்த்திங்கன்னா சாமியார் பார்த்திங்கன்னா, முதல்ல என்ன உங்களை ஒரு சிஷியனியே நான் தான் மக்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூடயே வச்சுக்கின்னு ஒரு ஆசிரமம் நடத்திக்கின்னு உங்களை கூடயே வச்சுன்னு உங்களை நல்லா சம்பாதிக்க பார்ப்பான். உங்களை வச்சு நல்லா சம்பாதிப்பான். அவங்க இடத்துல சாமியாராக வந்தவன் லாஸ்ட்டில் அவன் தான் கடவுள்னே சொல்லுவான். அவனையும் அவாய்ட் பண்ணிவிடுங்க, சரிங்களா? இன்னொன்று, தொண்டன் சொல்லிட்டு உங்களை அடிமைப்படுத்தி வச்சுருப்பான் ஒரு கட்சி தலைவன். அவனுக்கும் தொண்டனாக போயிடாதீங்க. அவனும் உங்களை வச்சு நல்லா சம்பாரித்து சீட்டு வாங்கி அவன் எம்எல்ஏ எம்பி அப்படின்னு பெரிய லெவலில் போயிட்டுருப்பான். ஆனால் நீங்கள் அப்படியே தான் இருப்பீங்க, சரியா? இந்த 4 பேரை அவாய்ட் பண்ணி கம்முன்னு இருந்தீங்கனாலே உங்கள் வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும், சரிங்களா? நீங்கள் நான் என்ன இப்படி சொல்கிறேன்னு தயவுசெய்து நீங்கள் நல்லா திங்க் பண்ணி பாருங்கள். திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ள விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு புரியும், சரியா? இன்றைக்கி சனிக்கிழமை சந்தோஷமாக கொஞ்சம் அதிகமாக செலவாகும், பார்த்துங்க. ஜம்முன்னு இருங்க, லைஃபு ஜம்முன்னு இருக்கும். கம்முன்னு இருந்தாலே வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும். நன்றி, வணக்கம்.